இந்த வீடியோவில் நம்ம மறுபடியும் கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக திருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வெள்ளையாக திருவியிருக்கேன் பாருங்கள். சீனியும் கொஞ்சோண்டு உப்பும் அதிலே சேர்த்து வச்சுருக்கேன். சீனி இது கொண்டன்ஸ் மில்க்கு. அப்புறம் இது வெனிலா எசன்ஸும் ரோஸ் எசன்ஸும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நான் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த பிசுப்பெல்லாம் இல்லாமல் ட்ரையாக தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது நான் அந்த கேண்டிக்கு மேலே அப்படியே கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு தான் இதை இப்போ தனியாக செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதை வறுத்துக்கலாம். ஈரப்பசை இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் இதை வறுத்துக்குங்க. நான் இன்றைக்கி இதை கலர் போடாமல் வெள்ளையாக தான் வறுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கலர் கூட சேர்த்து இதில் கலர் ஊற்றி நீங்கள் வறுத்துக்கலாம் தான் ட்ரையாக. நான் ரொம்ப கலர் பாய்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வெள்ளையாகவே எடுத்துருக்கேன். இதை கலர் மாறாமல் நல்லா ட்ரையாக வறுத்துக்குங்க. பாருங்கள், அதை அப்படியே உதிரியாக கொட்டணும். அந்த சவுண்டில் உங்களுக்கு தெரியும் அது நல்லா வறுத்தாச்சுன்னு. இப்போ இதை ஒரு மங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பூலும் இப்போ வறுத்துக்கலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்குங்க. இதை நான் எப்பயும் வறுத்துட்டு தான் செய்வேன் கேண்டி. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாமல். இந்த சீனியில் இப்போ கொண்டன்ஸ் மில்க்கும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே கலந்து எடுத்து வச்சுக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், ரோஸ் எசன்ஸ், நான் இன்றைக்கி பிங்க் கலர் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் பிங்க் கலர் தான் ஊற்றிருக்கேன். ஆனால் அந்த லைட்டு கீழே இது ஆரஞ்சு மாதிரி தெரியுது உங்களுக்கு பாருங்கள். ஹாட் பிங்க் தான் எடுத்திருக்கேன் நான். பிங்க் கலர் தான் இது. கடைசியில் செஞ்சுட்டோன்னே நான் கேண்டி வெளியில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் அதோட பிங்க் கலரை. இந்த ஓரளவுக்கு வறுத்துக்குங்க. கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த பிசுப்பெல்லாம் இல்லாமல் நல்லா வறுத்துக்குங்க. இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சீனி பால் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இதை இப்போ கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்காகும். அது ஒரு தட்டில் போட்டு தட்டுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் இதை கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். சீனி கலந்துட்டோன்னே இந்த மாதிரி தண்ணி ஆயிரும். இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் நிறைய கோகோனட் கேண்டி வீடியோ போட்டிருக்கேன். விதவிதமாக கோகோனட் கேண்டி வீடியோ போட்டிருக்கேன். பண்டான் ஃப்ளேவர், கோபி ஃப்ளேவர், கேஷ்யூ நட்ஸ் போட்டு நிறையா செஞ்சுருக்கேன். நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா விதவிதமான கோகோனட் கேண்டி அங்கே இருக்கும். போன வருஷம் நான் பால் மாதிரி கூட செஞ்சேன். உருண்டையாக லட்டு மாதிரி அந்த மாதிரி ஷேப்பில் கூட செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவும் போய்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம், உங்களுக்கு வித்தியாசமாக வேணும்னா.
கொஞ்சம் திக்காக இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இதோட பதம்லாம் நான் கரெக்டாக முன்ன உள்ள வீடியோலாம் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் கூட ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். கரண்டி சின்னதாக இருக்குது. அது ரெடி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கிண்டெடுத்துக்க கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம். சில பேர்த்துக்கு இந்த கேண்டி வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். நான் எப்பயுமே கொஞ்சம் க்ராஸாக தான் செய்வேன். ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும் பாருங்கள். நல்லா ட்ரையாகவும் ஆயிரும், கிண்டையும் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அடுப்பு அடைச்சிடலாம். இந்த ட்ரேலையும் நான் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டிருக்கேன் பாருங்கள், அடியிலையும் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ட்ரேயில் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி லைட்டாக தட்டி விட்ருங்க, அப்புறமா மேலே தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ இது டெக்கரேஷன் பர்பஸ் தான், ஆப்ஷனல் தான், வேணும்னா விட்டுருங்க. இது சாஃப்டாக இருக்கிறப்ப இது மேலே தூவி விட்டுருங்க. அப்புறம் நல்லா மறுபடியும் தட்டணும். நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன், இந்த மாதிரி பிளாஸ்டிக் சுற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா அமுக்கி விட்டுருங்க. நல்லா தட்டியாச்சு. சில பேர் இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் யூஸ்வலி பட்டர் போட மாட்டேன். இது சூடாக இருக்கிறப்பவே நான் ஒரு வாட்டி வெட்டிக்க போகிறேன். சூடாக இருக்கிறப்பவே ஒரு வாட்டி வெட்டிட்டு நல்லா ஆறிட்டோன்னே அதே லைனில் மறுபடியும் நம்ம வெட்டிக்கலாம். நான் எப்பயுமே சின்னதாக தான் வெட்டுவேன் என்னோடய கேண்டி. உங்களுக்கு பெரிய பீசஸாக வேணும்னா நீங்கள் பெருசாக வெட்டிக்குங்க. இது நல்லா ஆறிட்டோன்னா அப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி வெட்டிக்கலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி கோகோனட் கேண்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.